ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நாளிலும் 8வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு, எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் அவர் தரிசனமானதையும் தம்முடைய சீடர்களுக்கு அவர் போதித்த போதனைகளையும் குறித்து ஒரு ரத்தின சுருக்கமாக இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய லூக்கா அவர் தெளிவாக 8 வசனங்களுக்குள்ளாக அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த இடத்துல இந்த வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒலிவமலையிலே அவர் பரமேறுகிற அந்த வேளையிலே தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர் சொல்லுகிறார், பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். யோவான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், இன்னும் சில நாளுக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள், நீங்கள் எருசலேமை விட்டு விலகாதபடி இருங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வேத பகுதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 8வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைவீர்கள், அது மாத்திரமல்ல எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இப்பொழுது அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனை துதித்து தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இந்த நாளுடைய செய்தி சாட்சியாயிருங்கள், தேவனுக்கு சாட்சியாயிருங்கள், சபைக்கு நீங்கள் சாட்சியாயிருங்கள், சத்தியத்துக்கு நீங்கள் சாட்சியாயிருங்கள். ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மரணம், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவர்கள் என்றால் இவர்கள் தான் பர்ஃபெக்டான கிறிஸ்துவர்கள், இவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை போலவே அன்பு, இரக்கம், அவருக்குள்ளே காணப்பட்ட எல்லா பரிபூர்ண குணங்களும் குணாதிசயங்களும் உடையவர்களாக இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை சாட்சியாயிருங்கள் என்று சொன்ன அந்த 8வது வசனத்தை சொன்ன வார்த்தையினுடைய அந்த ரியாக்ஷன் எங்கே வெளிப்படுகிறது என்று சொன்னால் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் அவர்கள் எல்லாரும் தேவனை துதித்து நான் சொல்லுவேன் அவர்கள் சாட்சி பெற்றார்கள். சாட்சி பெற்ற சபையிலே ஆண்டவர் ஆத்துமாக்களை அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. சபை என்கிற ஆலயம் கட்டிடம் அல்ல, கூடி வருகிற தேவ பிள்ளைகளே நாம் தான் தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம் என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரத்தை நம்ம எல்லாம் திருப்பிக் கொள்வோம். வாசிக்கலாம். 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். 12வது வசனம், விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள்,
என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, எனக்கு நீங்கள் சாட்சிகளாயிருங்கள் என்று சொல்லுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. எனக்கு நான் தெரிந்து கொண்ட என் ஜனமும் என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்களாக என்று சொல்லுகிறவர் கர்த்தர். இன்றைக்கு சாட்சியின் ஜீவியம் ரொம்ப முக்கியம். சத்தியம் சபைக்கு எப்படி ஆணிவேராக இருக்கிறதோ, அஸ்திபாரமாக இருக்கிறதோ, அதுபோல கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்திருக்கிற ஒவ்வொருவரும், நான் எப்படி சாட்சியாய் வாழ்ந்தேன், இப்போது என்கிட்ட சாட்சி இல்லை, அதுதான் ஆண்டவர் உணர்த்த விரும்புகிறார். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும், நான் கிறிஸ்துவுக்கு ஏற்ற சாட்சியாய் நான் ஜீவிக்கிறேனா? நம்முடைய சாட்சி மற்றவரை ரட்சிக்கும், மற்றவரை மனமாற செய்யும். அநேக குடும்பங்களை சபைக்கு கொண்டு வரும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, யெகோவா தேவன் சொன்ன வார்த்தை, நான் தெரிந்து கொண்ட ஜனமும் என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். தொடர்ந்து வாசிக்கும் போது சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை, இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர். விளங்க பண்ணினேன் இல்லை. நன்றாய் கவனி, நானே தேவன் என்பதற்கு அல்லேலூயா சொல்லாம உரத்த சத்தமா கைகளை உயர்த்தி கொண்டு அல்லேலூயா. கர்த்தர் யாரை உரிமாய் பாராட்டுகிறார் சொன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நான் இந்த சபையிலே தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னால், அதுக்கு நீங்கள் தான் சாட்சிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. மீட்பர் திருச்சபை பாலவாக்க தலைமை சபையில் இருக்கிற நீங்கள் தேவனுக்கு சாட்சிகள். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார், அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார் சொன்னா சபை சாட்சியா இருந்தா போதும். அல்லேலூயா. அவர்கள் தேவனை துதித்து அவர்கள் சாட்சி பெற்றிருந்தார்கள். அவர்களை பார்க்கிற போது, அவர் முகங்களை பார்க்கிற போது, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வராத போது, அவருடைய சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படாத போது இருந்த சாட்சி, ஒருத்தன் காட்டி கொடுத்தவன், ஒருத்தன் மறுதளிச்சவன், ஒருத்தன் ஓடி போனவன். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வராத போது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாம கிறிஸ்துவ வாழ்க்கையில் சாட்சியாய் வாழ முடியாது. அதைதான் சொல்லுகிறார், நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு நீங்கள் சாட்சியாய் இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வர வேண்டும், பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். நான் இப்படி சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்க இருதயத்தில் இடம் கொடுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சத்தியம் விளங்குகிறதா? இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம சொல்லுவோம், நான் சாட்சியாய் வாழ்ந்த நாட்களை எண்ணி பார்க்கிறேன், நான் கர்த்தருக்கு ரொம்ப உண்மையா இருந்தேன், சபைக்கு ரொம்ப உண்மையா இருந்தேன், ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு உண்மையா இருந்தேன். அநேகர் என்னிடமாய் வந்து ஜெபித்துக் கொள்வார்கள். இப்பொழுது எத்தனை பேர் உங்களிடத்தில் வந்து ஜெபித்துக் கொள்கிறார்கள்? உங்கள் சாட்சியை கண்டு எத்தனை பேர் சபைக்கு வருகிறார்கள்? நான் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்க நிருபங்களா இருக்கிறீங்க, நற்கந்தங்களா இருக்கிறீங்க சொல்றார். வாசனை வீசக்கூடிய நற்கந்தங்களா இருக்கிற கிறிஸ்துவினுடைய எல்லா, நல்லா கவனி, கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள், கிறிஸ்துவினுடைய எல்லா காரியங்களும் ஏதோ மற்றவர் போய் சுவிசேஷம் அறிவித்து சாட்சியா இல்லை. அவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமும் தமது தாசனும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், நான் தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். அல்லேலூயா சொல்லுங்க. சாட்சியின் ஜீவியம் மிக மிக முக்கியமானது. பிரியமானவர், சாட்சினா என்ன? முதலாவது சாட்சி என்றால் என்ன? சாட்சி என்பது கர்த்தர் செய்த நன்மையை
இங்கே வந்து சொல்வது ஒரு விதம். வாழ்க்கையின் வழியாக நாம் சாட்சி பகிர வேண்டும். நான் பாடின பாடல்ல கூட உம்மோடு இணைந்திருக்கிற கிளை நாங்கள் உமக்காய் படருகிற அப்போது சாட்சியாய் நாம் படர வேண்டும். இந்த பூமியிலே வெந்ததை தின்று வீணென்று வாழ்ந்து முடிவதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. சாட்சியா இருக்கணும். சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் சாட்சியா இருக்கிறோமா? இன்னைக்கு உங்களையே நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். இந்த காலை வேளையிலே ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிறார், எனக்கு சாட்சியாயிருங்கள். நான் தேவன், நான் தேவன் என்பதை யாரு? நான் மறுபடியும் நல்லா கவனிங்க. பரிசுத்த முதலாவது தேவனாகிய கர்த்தர் வார்த்தையாய் இருந்தவர் ஒளியாக வெளிப்பட்டார், ஒளியாய் இருந்தவர் மாம்சமாய் வெளிப்பட்டார், மாம்சமாய் இருந்தவர் இப்போது ஆவியாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் உங்களை கர்த்தருக்கு முன்பாக மற்ற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக சாட்சி உள்ளவர்களாய் நிறுத்துவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நான் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சி. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாய் அப்போஸ்தலர்களுக்கு ஒரு வருஷமாய் ஒரு பேர் கொடுக்கல. அது என்னன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள். அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. அவர்கள் அந்தியோகியா பட்டணத்தில் ஒரு வருஷ காலம் இருந்த பின்பு அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது என்று சொல்லி சாட்சியாய் இருக்கிறவர்கள், சாட்சியாய் ஜீவிக்கிறவர்கள், அவர்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவனுடைய அன்பையும் கிறிஸ்துவனுடைய அந்த இரக்கத்தையும் கிறிஸ்து நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது கிறிஸ்துவனுடைய வார்த்தையாய் காணப்படும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு உரிமை பாராட்டுறாரு பார்த்தீங்களா? நான் தேவனாய் இருக்கிறேன்னு சொன்னா நீங்க தான் சாட்சி. சபையில் ஆத்துமாக்கள் வரல. என் தேவனுடைய பிள்ளைகளே, இத்திருச்சபையின் விசுவாச கூட்டத்தாரே, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல உலகத்தாரை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், சாட்சியாயிருங்கள். தேவனுக்கு சாட்சியாயிருங்கள், சபைக்கு சாட்சியாயிருங்கள், உலகத்துக்கு நீங்கள் சாட்சியாயிருங்கள். சாட்சி என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தும் அனுபவித்தும் பெற்றதையும் பகரக்கூடியதுதான் சாட்சி. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை எப்படி அவர்கள் நம்பினார்கள்? இயேசு இருந்த கல்லறையே, வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறையிலே இயேசுனுடைய அந்த திருசரீரம் இல்லை. தேவதூதர்களை கண்டார்கள். அதை தம்முடைய சகோதரர்களுக்கு அறிவித்தார்கள். என்று இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் கண்டும் அனுபவித்தும் பெற்றதையும் குறித்து நன்றாய் கவனிய. சபையில மாத்திரமில்லை, சபையில மாத்திரம் சாட்சி பகிராம நன்றாக கவனிங்க. இயேசு கிறிஸ்து தமக்கு செய்த காரியங்களை அவரிடத்துல கேட்டும் கண்டும் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களோடு அவர்கள் பகிர செய்தார்கள். இன்னைக்கு சபையில நாம் சாட்சி சொல்றோம். கண்டிப்பாக இங்கே இருக்கிற சுவிசேஷம் அறிவிக்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் அனைவரும் என்ன பண்ணுவீங்க சொன்னால், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்லி இன்னொரு ஆத்மாவுக்கு சாட்சியாய் சொல்லி அவர்களை கர்த்தரிடமாக இழுத்துக்கொள்வீங்க. இயேசு யார் என்பதையும், இயேசு ஏன் இந்த பூலோகத்துக்கு வந்தார் என்பதையும், எப்படி அற்புதங்களை செய்தார் என்பதையும், அவர் சொன்ன உபதேசங்களையும் எல்லாவற்றையும் வருத்தப்பட்டு பார சுமக்கிற எல்லாரிடத்தில் வாருங்கள் பலவிதமான சுவிசேஷ வார்த்தைகளை சொல்லி அவர் பாடுபட்டதையும், அவர் எதற்காக ஜீவனை விட்டார் என்பதை குறித்து, பாவத்துக்காக சாபத்துக்காக, இப்படியெல்லாம் அவரிடத்தில் சொன்ன பின்பு இயேசு என்னை எப்படி ரட்சித்தார் தெரியுமா? உங்களுடைய சாட்சியை சொல்லும் பொழுது நேற்றுக்கு ஒரு மரணம். சதானந்தபுர திருச்சபையினுடைய முதல் விசுவாச குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி இறந்துட்டாங்க. அவங்களை குறித்துதான சாட்சி. எல்லா ஊழியக்காரர்களை பரிந்துண்டா நான் மரிக்கிற போது என்னை குறித்து என்ன சாட்சி சொல்லுவார்கள்?
இவர்கள் மூலம், இந்த சபையில் இவர்கள் மூலமாக நூற்றுக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டார்கள். இவர்கள் செய்த ஜபத்தின் நிமித்தமாய், இவர்கள் செய்த சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தமாய். நான் ஒவ்வொரு அடக்க ஆராதனையிலும் என்னை பற்றி என்ன சாட்சி சொல்லுவாங்க? வாழுகிற போதே நாம் சாட்சி பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாழும் போதே நாம் சாட்சி பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக அவர் சாட்சியாய் வாழ்ந்து போனார். இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை, நம்முடைய மீட்பின் பாடலை கூட இயேசு சென்ற பாதை இடுக்கும், அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒழுக்கம் என்கிற அந்த பாடல், நாம் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஏற்ற வண்ணமாக, பார்க்கிற ஜனங்களுக்கு ஏற்ற வண்ணமாக சாட்சியாய் இருக்கிறதாய். 4வது மாதத்துக்கு நம்ம கடந்து வந்துட்டோம். நாட்களும் வேதம் சொல்லுகிறது அல்லவா, நாட்கள் பொல்லாதவையான காணத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. எத்தனை பேர் ஜபத்தின் வழியாக, சுவிசேஷத்தின் வழியாக, நான் சாகிறதுக்குள்ள 1 கோடி பேருக்கு நான் நிச்சயமாக சொல்கிறேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன். என்னால் சொல்ல முடியும். ஒரு 5 லட்சம் பேருக்கு மேலே நான் பண்ணியிருக்கிறேன். அதிகமாக கூட இருக்கலாம். ஒரு 5 லட்சம் பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன். என்னால் தைரியமாக சொல்ல முடியும். கிராம பகுதியில் ஊழியம் செய்யும் போது கிட்டத்தட்ட 100கணக்கான கிராமங்கள், மதுராந்தகம் டு மகாபலிபுரம் வரைக்கும், மதுராந்தகம் டு மகாபலி வரைக்கும் இருக்கிற எல்லா கிராமங்களிலும் நூற்றுக்கணக்கான கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் நான் உங்களோடு கூட சாட்சி. நான் மரித்தால் நம்முடைய சாட்சி என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சி. அல்லேலூயா. உங்கள் பக்கத்து வீட்டுக்கார் ரட்சிக்கப்படணுமா? உனக்கு முன்பாக வேற ஒரு வழிபாட்டில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா? சாட்சியுள்ள ஜீவியம் பண்ண வேண்டும். சாட்சி உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உயிரோடு இருக்கிற நாம், உயிருள்ள தேவனை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். உயிருள்ள சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 1வது காரியம், பிரியமானவர்களே, சாட்சி சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சாட்சி என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மில் செய்த மாற்றத்தை. ரட்சிக்கப்படாத போது எப்படி இருந்தோம்? ரட்சிக்கப்படாத போது நம்முடைய வீட்டின் நிலைமை என்ன? பொருளாதார நிலைமை என்ன? சாட்சி சொல்ல சொன்னால் நேரம் பத்தாது. ஒரு நபர் 1 மணி நேரம் கூட நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. நான் ரட்சிக்கப்படாத போது நான் வாழ்ந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை, குடியும் அடியும் வாங்கி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் மரித்து போகக்கூடிய நிலைமையில் நான் காணப்பட்டேன் என்று சாட்சி பகிர்ந்து கொள்வோம். ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய சாட்சி என்ன? அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பழைய அனுபவத்தை சொல்லுவீங்க கண்டிப்பாக சபையில். நீங்கள் வந்திருக்கிற என் தேவ பிள்ளைகளே, கண்டிப்பாக உங்களுடைய ரட்சிக்கப்படாத அந்த நாட்களை வாழ்ந்த சாட்சி நீங்க சொல்லுவீங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பு கர்த்தர் செய்த நன்மையை குறித்து சாட்சி சொல்லுவீங்க. ஆனால் இந்த நிகழ்காலத்தில் அதுதான் எபிரேயர் புஸ்தகத்தில், அப்படி ஆதியாகம புஸ்தகத்திலும் சரி, அங்கே சொல்லப்படுகிறது, நோவா தான் வாழ்ந்த தான் இருந்த காலத்தில் அவன் உத்தமனும் நீதிமானுமாக இருந்தானா. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சாட்சி இல்லை? விசுவாசத்தினுடைய சாட்சியின் பட்டியலில் பார்த்தீங்கன்னா அநேகர், ஆதியாகமம் முதல் கொண்டு நீங்கள் எல்லா மனுஷரையும் பாருங்க, அவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்க விசுவாசத்தில்? சொல்லுங்களேன். சாட்சியாக இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சாட்சியாய் ஜீவிக்கணும் இந்த பூமியில். அல்லேலூயா. எனக்கு வயசாயிடுச்சு, நீ ஜெபம் பண்ணால் இங்கே ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற முதிர் வயது உள்ளவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களால் சுவிசேஷம் கால்நடையாய் நடந்து உங்களால் அறிவிக்க முடியாது. ஆனால் சுவிசேஷத்துக்காக இவள் ஜெபித்த ஜெபம் இருக்குது பார். ஊழியக்காரர் சொல்லணும்,
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்துக்காக ஊழியத்துக்காக ஒரு குடும்பம் தலையே கொடுத்துச்சான். அவர்கள் தான் ஆக்கிலால் பிரஸ்கிலால். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர்கள் சுவிசேஷத்தை ஊழியத்துக்காக தங்களுடைய கழுத்தையே கொடுத்தார்கள் என்று சொல்லி. எவ்வளவு பெரிய சாட்சி! ஊழியக்காரர்கிட்ட கேட்டா விசுவாசிகளை குறித்து சாட்சி ஈஸியா சொல்றாங்க. யார் சாட்சியா இருக்கிறாங்க, யார் சாட்சியும் கண்டிப்பாக என்ன பண்ண, ஊழியக்காருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், உங்க ஆத்மாவுக்கு தெரியும். மனசாட்சி என்கிற ஆத்மாவுக்கும் நன்றாய் தெரியும். நான் சாட்சி உள்ள ஜீவனம் பண்ணுகிறேன். நான் இந்த அதிகாலை வேளையில், இந்த குளிர்ச்சியான நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சாட்சிகளாயிருங்கள். உங்க சாட்சியை பார்த்தாலே போதும், உங்க பக்கத்து வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டுருவார். உங்க குடும்பத்தில் நீங்க சாட்சியா இருக்கிறீங்களா? இங்க வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறேன், என்னைக்காவது உங்க மகனோ மனைவியோ அல்லது பிள்ளையோ நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்து அவன் முட்டி போட்டிருக்கிறானா, முழங்கால் பண்ணிட்டு, அதுதாங்க சாட்சி. நீங்க வேதத்தை கையில் எடுத்தா நாம் என்ன செய்கிறோமோ அதான் நம்ம பிள்ளைகளை செய்யும். உண்மைதானே? உண்மைதானே? நாம் என்ன செய்கிறோமோ அதான் நம்ம பிள்ளைங்க செய்யும். குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாத இருக்கிறதுக்கு காரணம் நாம் அங்கே சாட்சியா இல்லை. சபைக்கு வரும்போது எல்லாரும் ஜெபிக்கிறவளா இருக்கிறோம். குடும்பத்தில் நம்முடைய சாட்சியை நாம் பகிர்கிறோமோ? முதலாவது குடும்பத்தில் நம்ம சாட்சியை பகிர்கிறோமா? இல்லை. பிரியமான, முதலாவது நான் சொல்லுகிறேன், சாட்சி என்றால் என்ன என்று பார்த்தோம். சங்கீதம் 107:2 வாசிக்கலாம். சங்கீதம் 107:2 வாசிக்கலாம். முதலாவது நாம் பார்த்த சாட்சி என்றால் என்ன? வேகமா சங்கீதம் 107:2. தேவனால் மீட்கப்பட்டவர்கள் சாட்சியா இருக்கணும். கர்த்தர் எப்படிலாம் செஞ்சார் தெரியுமா? அந்த வனாந்தர வழியில் 10 வாதைகளை அங்கே செய்து, வனாந்தரத்தில் எவ்வளோ அற்புதம்! தண்ணி இல்லை, தண்ணி கசப்பா இருந்தது. கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, நீங்கள் தான் அவருக்கு சாட்சியா வாழணும். கள்ள நோட்டுக்கும் நல்ல நோட்டுக்கும் வித்தியாசம் தெரியும். கள்ள நோட்டுக்கும் நல்ல நோட்டுக்கும், கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவ அல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய வாழ்க்கை நடத்தையில், வார்த்தையில், கிரியையில், செயலில் இயேசு வெளிப்படுகிறாரா? அவர்தான் கிறிஸ்துவுக்கு சாட்சியா. மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்வார்கள். நீங்கள் தேவனால் மீட்கப்பட்ட மீட்பர் திருச்சபையில் இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சபையினுடைய பேர் மீட்பர், மீட்கிறவர், ரட்சிக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர். அவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். நான் எப்பொழுதுமே யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை. ஏன்னா எனக்கு முன்பாக இருக்கிற யாராக இருக்கட்டும், எனக்கு முன்பாக இருக்கிற யாராக இருக்கட்டும், என்னை பற்றி என்ன குறை சொன்னாலும் சரி, அவங்க எனக்கு கடவுளே கிடையாது. இட்ஸ் நாட் காட், only one God, Jesus Christ. Hallelujah, hallelujah. என்னை தாயின் கருவில உருவாக்கினவரும் என்னை தெரிந்து கொண்டவருமாகிய என் தேவனுக்கு முன்பாக நான் உண்மையா இருந்துட்டேனா, மனுஷனுக்கு முன்பாக நான் உண்மையா இருந்துருவேன், சாட்சியா வாழ்ந்துருவேன். தேவனுக்கு நான் சாட்சியா இருந்தேன்னா மனுஷனுக்கு சாட்சியா இருப்பேன். முதலாவது இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக சாட்சியா இருக்கிறவங்க, கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, எல்லாருக்கும் முன்பாக நாம் சாட்சியா ஜீவிச்சிருவோம். முதல் காரியம் நான் சொன்னேன், அவரால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, நீங்கள் அவருக்கு சாட்சியா இருக்கிறீங்க. வாசிக்கலாம் ஏசாயா 43:21. ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஏன் சாட்சியா இருக்கணும்? தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்க. நம்ம ஏன் சாட்சியா இருக்கணும்? ஆகையால் புறப்பட்டு போய் ம் ம் ம்
அங்கே நாம் பார்த்தோம் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சமரியா யூதேயா கடைசி பூமியின் கடைசி பரியந்தம் பார்த்தோம்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தோம் 1:8 கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன். இங்கே சொல்றாரு, நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியாக அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஏன் சாட்சி சொல்லணும் சொன்னா, தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள். அல்லேலூயா. எப்படி சீஷராக்க முடியும்? சாட்சியின் வழியாக தான், சாட்சியின் வழியாக தான். வேற எதிர் வழியாக நம்ம அவர்களை சீஷராக்க முடியாது. கிறிஸ்துவனுடைய, நல்லா கவனிங்க, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த, நாம் கண்டு ரசித்து நாம் பெற்றுக்கொண்டு அனுபவித்த எல்லா காரியங்களையும் நீங்க போய் சொல்லுங்க. அவர் எதை சொல்றாருன்னா சாட்சி சொல்லுங்க. அவர் நமக்கு கட்டளை ஏன் சாட்சியா இருக்குன்னா, அவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அதான் சொல்றார், இந்த ஜனத்தை, அல்லேலூயா, மீட்கப்பட்டிருக்கிற இந்த ஜனத்தை எனக்கென்று, நான் நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43:21 சொல்லப்படுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். நான் இப்படி சொல்றேன், கர்த்தரிடமிருந்து பெற்று அனுபவித்த, நல்லா கவனிங்க, சாட்சிகளை நல்லா கவனிங்க, மற்றவர்களுக்கு போய் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க நீங்க சாட்சி சொன்னா யார் கேட்பா? சபையில சொல்ற சாட்சி நீங்க பெற்று கர்த்தரால பெற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னா இங்க உள்ள இருக்கிறவங்க தான் வருவாங்க. இது ஒரு விதம். ஆனால் நல்லா கவனிங்க, தனிப்பட்ட ரீதியில் பெற்றுக்கொண்ட சாட்சியை நல்லா கவனிங்க, வெளியே இருக்கிற மக்களுக்கு நீங்க சொல்லும் பொழுது ஆத்துமாக்களை தேவன் அனுதினமும் சபையை சேர்த்து கொண்டே வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் நம்ம சாட்சியா நம்ம இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. மூன்றாவது, நம்ம சாட்சியாக இருக்கணும்னா நமக்கு என்ன தேவை? சாட்சி என்றால் என்ன? ஏன் நம்ம சாட்சியாக இருக்கணும்? அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். சாட்சி என்பது கண் பார்த்தும் கேட்டும் பெற்றுக்கொண்டதை பகிர்வது சாட்சி. ரெண்டாவது, நம்ம ஏன் சாட்சியாக இருக்கணும்னா அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், நான் உலகத்தின் முடிவு வந்து சகல நாட்கள் அவங்களோடு கூட இருப்பேன், நீங்கள் போய் சொல்லுங்க. மூன்றாவது, நம்ம சாட்சியாக இருக்கணும்னா நமக்கு என்ன தேவை? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 முதல் பகுதி. நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா 2 காரியம் வெளிப்படும். ஒன்று, நல்லா கவனிங்க, மாம்சம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது. நல்லா கவனிங்க, மாம்சத்தின் பலனோடு சொல்லுகிற சாட்சி என்றைக்குமே அது என்ன பண்ணாது, அது வேலை கிரியை செய்யவே செய்யாது. எப்படி கிரியை இல்லாத விசுவாச சத்ததாக இருக்கிறதோ அதுபோல் ஆவி இல்லாமல், பரிசுத்த ஆவி இல்லாமல் பகிரக்கூடிய சாட்சி அது ஒன்றும் இல்லை, நோட்டாக தான். அது ஆவியிலே நிரம்பி நம்ம சாட்சி பகிர்ந்து கொள்ள வேண்டும். 2 காரியத்தை சொல்கிறேன். ஒன்று, பரிசுத்த ஆவியாக உங்களிடத்தில் வந்தால், ஒன்று ஆவியின் பலன், ரெண்டாவது சாட்சி. பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள வந்துட்டாலே இந்த 2 காரியம் உங்களுக்குள்ள காணப்படும். ஒன்று கர்த்தருடைய பலன், ரெண்டாவது நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. அப்போ எது தேவைன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. வாசிக்கலாம். லூக்கா 24:49. லூக்கா 24:49. இன்னொருவர் அனுப்புகிறேன், என்றார். இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற வார்த்தை இது. இன்னொருவர் நாம் வாசிக்கும் பொழுது சகரியா 4:6 வாசிக்கலாமா? வாசிங்க. 6வது வசனம் 4:6. அப்பொழுது அவர்
செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், நல்லா கவனிங்க, இன்றைக்கு தலைமை சபையிலே கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் சாட்சியா இருக்க வேண்டும் என்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா சொல்லுமா? கரங்களை உயர்த்தி தயவு செய்து எல்லாரும். ஒரு ஐயா தான் சொல்லுவார், கரங்களை கொண்டு வந்தவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை வச்சிருக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா நல்லா உயர்த்தி தான் சொல்லுங்களேன். எனக்கா சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றீங்க. அல்லேலூயான்னு சொன்னா தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொல்லுனா கை கீழ வச்சிருங்க. நீ மனுஷனுக்காக தான் வந்திருக்கிற. கர்த்தருக்காக வந்து என்ன பண்ணணும்? சபையில கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பலத்தினாலே அல்ல, பராக்கிரமத்தினாலே நீ சாட்சியாய் வாழ முடியாது. எனக்கு நீங்க சாட்சியா இருக்க முடியாது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. நீங்க வேற எதனாலும் சாட்சியா வாழ முடியாது. நான் தேவன் என்பதற்கு நீங்க சாட்சியா இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கணும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்ம சாட்சியா வாழவே முடியாது. தேவனுடைய ஆவியினால தான் நம்ம சாட்சியா வாழ முடியும். சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெறாத போது அவங்க சாட்சியா ஜீவிக்கல. சில பேர் சபையில சாட்சி கிடையாது. சாட்சியா நம்ம ஜீவிக்கணும் பிரியமானவர்களே. நம்ம சாட்சியை பார்த்தாலே போதும். ஒரு வாலிபனுடைய சாட்சி, ஒரு வாலிபனுடைய சாட்சி சபைக்குள்ள வருகிற போது இருக்கிற பரிசுத்தம் வெளியே இருக்குதுன்னா இல்லை. சிலருடைய ஜப வாழ்க்கை 2 மணி நேரத்திலே முடிஞ்சு போயிடுது. சபை கூடி வருகிற நேரத்திலே முடிஞ்சது, அவ்வளோ. அவங்க ஜப வாழ்க்கை சபையில், வசன வேத வாசிப்பு சபையில், சாட்சி எங்கும் பகிரப்பட்டது. அல்லேலூயா. எருசலேமிலே மேல் வீட்டு அறையிலே அவர்கள் கூடியிருந்த போது எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். எல்லாரும் சபையில் இருக்க அன்றைக்கு 120 பேரும், அதன் பின்பு 3000 பேரும், அதன் பின்பு 4000 பேரும், கிட்டத்தட்ட 7120 பேரும் ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியா இருந்தார்கள். அதனால தான் ஆத்துமாக்களை ஆண்டவர் அனுதினம் சபையில சேர்த்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் கூட நம்ம சாட்சியா இருக்கணும். நமக்கு எது தேவைன்னா பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். நீங்க எப்படி சாட்சியா இருக்க முடியும்னா உங்களுக்கு எது தேவைன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அடுத்த காரியத்துக்குள்ள நாம் கடந்து செல்லும். பரிசுத்த ஆவியானவர், வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, நாம் சாட்சி பகர வேண்டும். நாம் சாட்சியா இருக்கணும். வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 12:11. வேகமா பாருங்க. சாட்சி. மறுபடியும் அந்த சத்தமா வாசிங்க சிஸ்டர். மரணமே நேரிடதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். சாத்தானை எப்படி ஜெயிக்க முடியும்னு சொன்னால கவனிங்க. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சாட்சி அது ரொம்ப முக்கியம். சாட்சியின் வசனம் ரொம்ப முக்கியம். உயிரோடு இருக்கும்போது அவர் ரொம்ப நல்லவர், அவர் நல்லா ஊழியம் செய்வார் சொன்னால் கேட்கும். நான் சொல்கிறது நல்லா புரியுதுங்களா? இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நம்ம உயிரோடு இருக்கும்போது, நீங்கள் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுறீங்கக்கா, நல்லா கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டு கையை இப்படி கட்டிட்டு கண்ணை மூடிட்டு காதும் கேட்காது கண்ணும் தெரியாது, அப்போ சாட்சி சொன்னே என்ன பிரயோஜனம்? எதனா பிரயோஜனம் இருக்குதா? நான் வாழுகிற போதே சாட்சியா இல்லைன்னு சொல்லி செத்ததுக்கு அப்புறம் சும்மா சொல்கிறாங்க. அது நம்பாதீங்க, அது போய். உயிரோடு இருக்கும்பொழுதே நாம் மற்ற ஒருவருடைய ஒருவர் என்ன பண்ண சாட்சி பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சகோதரி, இதே சபையில் இருக்கிற ஒரு சகோதரி உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவங்க ஜெபித்த அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சுட்டாருன்னா என்ன பண்ணணும்?
சாட்சி பகிர்ந்துக்கணும். இது போல நம்முடைய திருச்சபையிலிருந்து ஒரு சகோதரி எனக்காக ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தின் வாயிலாக ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று சாட்சி. நல்லா கவனி, சபையில் பகிர்ந்துக்கணும். உங்களுக்காக ஜெபித்த சகோதரி கூட என்ன பண்ணணும்? இயேசுவானவர், நன்றாய் கவனிங்க, இயேசுவானவர் 70 பேரை தெரிந்து கொண்டு சுவிசேஷ ஊழியத்துக்காக அனுப்புகிறார். போன ஒவ்வொருவரும் திரும்பி வந்து இயேசுவிடத்தில் சாட்சி பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்பதான் சொல்ல, மின்னலை போல சாத்தான் கீழே வருகிறது நான் பார்க்குறேன் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கணுங்க. நம்ம சாட்சி ஆத்துமாக்களை சபைக்குள்ள கொண்டு வரோங்க. நம்முடைய சாட்சி நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களை ரசிக்குங்க. நம்முடைய சாட்சி நல்லா கவனிங்க, இங்க இந்த பாலவாக்கத்தில் மாத்திரமல்ல, கொட்டிவாக்கத்தில் மாத்திரமல்ல, திருவான்மூரில் மாத்திரமல்ல, அதே போல இந்த பக்கம் நீலாங்காரில் மாத்திரமல்ல, வெட்டுவாங்கனில் மாத்திரமல்ல, பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வருகிற போது யாருக்குள்ளே நம் மீட்பின் பாடல்ல 18:12 1812 பாடல்ல வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா என்கிற. அப்போ இன்றைக்கு கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற காரியம், என் தேவ ஜனமே, தேவனுக்கு முன்பாக சாட்சியாயிருங்கள். நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. அவர் இருந்தால் தான் நம்ம சாட்சியாக இருக்க முடியும். நன்றாக கவனிங்க, நம்முடைய சாட்சி, நாம் அடுத்த காரியத்துக்கு போகும்போது, நம்முடைய சாட்சி மற்றவருடைய, நம்முடைய வாழ்க்கையின் சாட்சி ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவனாய் இல்லாத போது எப்படியோ வாழ்ந்தோம். அந்த தண்ணியில இருக்கிற நாணலை போல அப்படி இப்படி வாழ்ந்தோம், அப்படி இப்படி வாழ்ந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம். ஆனால் நங்குரமாக இருக்கிற கிறிஸ்து அவருக்குள்ளே வந்த பின்பு நம்முடைய வாழ்க்கை எப்படி? நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கை ஏன் அவங்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் கொடுக்கப்பட்டது? அப்போஸ்தலர்களுக்கு ஏங்க 11ஆம் அதிகாரத்தில், ஏங்க 2வது அதிகாரத்திலேயே ஏன் அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் பேர் கொடுக்கல? அவங்க சாட்சியை பார்த்தாங்க. அவங்க எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, அவங்களுடைய அன்பு எப்படி இருக்குது? இயேசுவை போலவே இருக்குது, கிறிஸ்துவை போலவே இருக்குது. 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் சாட்சி ரொம்ப முக்கியம். சபையில் ஆர்டர் ஆஃப் சர்வீஸில், சபையினுடைய ஆராதனை நிகழ்ச்சி நிறையில் பார்த்தீங்க சொன்னால் சாட்சின்னு ஒரு பகுதி இருக்குது. நம்ம வாழ்க்கையில் சாட்சின்ற பகுதி இருக்குதா? ஜபம் இருக்குது, வேத வசனம் இருக்குது, பரிசுத்த ஆவியன் இருக்குது. ஆனால் சாட்சியின் ஜீவியம் வாழ்க்கையில், நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் சாட்சி ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 5:16 நான் முடிக்க போகிறேன். மனுஷர் உங்களுடைய நற்கிரையை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு அவர்களுக்கு முன்பாக வெளிச்சம் என்பது சாட்சி. வெளிச்சம் என்பது சாட்சி. திருமணம்லாம் ஒரு சில தென் மாவட்டங்களில் திருமணம் செய்கிற அந்த குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திருமணத்தை முடிவு செய்யறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேப்பர்லையோ ஒரு கிண்ணத்துலையோ என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு போட்டு தருவாங்க. உப்பு, ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு என்னவா இருக்கிறீங்க? உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. பூமிக்கு அது என்னென்ன வெளிச்சம்னா என்னென்னா சாட்சி. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த திருமணத்துக்கு சாட்சியாக அந்த உப்பை என்ன பண்ணுவாங்க, இந்த பெண் கொடுக்குறவங்க உப்பு அவங்க கொடுப்பாங்க. அவங்க உப்பு எடுத்து என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய பானையில் போடுவாங்க. அதன் பின்பு, நான் பழைய காரியத்தை சொல்ல விரும்பல, வெற்றிலையே கொடுத்து இப்படிலாம் செய்து கொண்டிருப்பாங்க. நம்ம பைபிளை கொடுக்குறோம், வார்த்தையை கொடுத்து நம் சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கையில் சாட்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் சாட்சியாக ஜீவித்த நாட்கள், கிறிஸ்துவுக்காக ஓடின அந்த நாட்கள், அன்றைக்கு நீங்கள் சாட்சியாக ஜீவிச்சிங்க. இன்றைக்கு நாம் சாட்சியாக ஜீவிக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது,
நான் வாசித்த மத்திய சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிங்க மறுபடியும் 5:16. அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சாட்சியா இருங்க போதும். தேவனுக்கும் சபைக்கும் நீங்கள் சாட்சியா இருந்தா ஆத்துமாக்கள் என்ன பண்ணுவார்? ஆட்டோமேட்டிக்கா அவர் சேர்த்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நான் இப்போது நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். சாட்சி என்பது ஆரம்பத்தில் சாட்சியாக இருந்துட்டு இறுதியில் என்ன பண்ணுறது? சாட்சி இல்லாமல் அது சாட்சி கிடையாது. நான் வேதத்தில் எவ்வளோ புரட்டி நிறைய புக்குங்கள்லாம் தேடினேன். என்னோட லேப்டாப்பில் நிறைய தேடினேன், நிறைய காரியங்கள் யார் சாட்சியாக வாழ்ந்ததுன்னு சொல்லிட்டு. நல்லா கபடி ஒரு சிலர் மாத்திரம்தான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தாங்க. நான் சொல்கிறேன், வேகமாக நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். 1 அப்போஸ்தலனாகிய பேதுரு, அவர் தேவனுக்கு சாட்சியாக இருந்த மரிக்கிற வரைக்கும். ஞானஸ்நானம் பெற்ற பின்பு, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்ற பின்பு, அதுக்கு முன்னாடி இல்லை. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறதுக்கு முன்னாடி அவர் சாட்சியாக இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்ற பின்பு அவர் சாட்சியாக இருந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 32வது வசனம் குறித்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 4:20. அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்தார். 2வது அப்போஸ்தலனாகிய பவுல், முதல் பேதுரு, 2வது அப்போஸ்தலனாகிய பவுல் குறித்து கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 20:24. 2வது தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்தார். ஸ்தேவான், 3வது ஸ்தேவான், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 55 முதல் 60 வசனங்கள் வரைக்கும். 4வது தானியேல், 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். சாட்சியாக வாழ்ந்தவங்க, சாட்சியாக இருந்தவங்களை பற்றி நான் சொல்கிறேன். 5வது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. தானியேல் 3ஆம் அதிகாரம் 16 - 18 வரைக்கும். சில பேர்லாம் வாலிபர்கள் நோட்டு இல்லை கையில், பரவாயில்ல. இருதயம் என்கிற பலகையிலே நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை எழுதி கொண்டால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். தயவுசெய்து நோட்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும், டைரி கண்டிப்பாக ஒன்று வச்சுங்க. குறிப்பிடுவது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக யோசேப்பு தேவனுக்கு முன்பாக சாட்சியாக இருந்தார். எவ்வளோ நயம் காட்டினாலும் பரிசுத்தத்துக்கு யார் சாட்சி? பரிசுத்தத்துக்கு யார் சாட்சி? இயேசு கிறிஸ்து. நன்றாய் கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு பரிசுத்தத்துக்கு சாட்சி சொன்னால், பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் கொண்டவர். நல்லா கவனிங்க, பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் கொண்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்தத்தினுடைய சாட்சி யாருன்னு சொன்னால் யோசேப்பு. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். பரிசுத்தத்துக்கு சாட்சி. யோவான் ஸ்தானகன், அடுத்தது யோவான் ஸ்தானகன். யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அடுத்த ஒரு நிமிஷத்தில் நான் முடிக்க போகிறேன். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோவான் ஸ்தானகன் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? சாட்சியாக இருந்தார். அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய யோவான் ஸ்தானகன், அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவருக்கு முன்னாடி அவர் சாட்சியாக இருந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியாக இருந்தார். நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் இந்த 3வது வாரத்தில், ஆண்டவரே நான் சாட்சியாக இருக்கணும். ஆண்டவரே என் வீட்டு பக்கத்தில் நல்லா கவனிங்க. ஏதாவது இந்த உலகம் வேற யாரையும் உற்று நோக்கலை, கிறிஸ்தவங்களை தான் உற்று நோக்கி கொண்டு இருக்குதுங்க. அவங்க எப்படி வாழறாங்க, அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி இருக்குது? இயேசு கிறிஸ்துவை போலவே இருக்குதா? அவங்க பேசுகிற பேச்சு, வாழுகிற வாழ்க்கை, நடக்கிற நட, நற்கிரியை கண்டு, வேதம் சொல்லுகிறது நற்கிரியை கண்டு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது.
எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தில் இந்த நாளில் ஆண்டவரே முழங்கால் படிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே தேவன் உமக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உமக்கு முன்பாக முதலாவது, இரண்டாவது சபைக்கு முன்பாக, சபை சங்கத்துக்கு முன்பாக, ஆண்டவரே அப்பா, ஆண்டவர் ஊழியக்காரருக்கு முன்பாக, ஆண்டவர் எனக்கு முன்பாக இருக்கிற அந்நிய மக்களுக்கு முன்பாக, ஆண்டவரே குடும்பத்துக்கு நான் சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே சபைக்கு நான் சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே, என் வேலை ஸ்தானத்தில் நான் சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே, படிக்கிற இடத்துல சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களும் ஆண்டவரே என்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, பல பரிசுத்தவான்கள் உமக்கு முன்பாக சாட்சியாய் வாழ்ந்தது போல நாங்களும் உமக்கு முன்பாக சாட்சியாய் வாழ்ந்து ஆண்டவரே அப்பா ஓடி முடிக்க நிற்கிறவை செய்வீராக. ஆண்டவரே, அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் சாட்சியாய் இருந்தார்கள், சாட்சியாய் வாழ்ந்தார்கள், ஆத்துமாக்கள் அனுதினமும் சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் அடைய கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை ஓ ரீமா தாரா லீ மௌதியா ஷாதியா கரபாலாபா ஒவ்வொருக்குள்ளையும் நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய சுய பலத்தினாலோ ஆண்டவரே எங்களுடைய பராக்கிரமத்தினாலோ அல்லப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க முடியும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக எங்களை சாட்சி உள்ளவர்களாக நிறுத்த நீர் எங்களுக்கு தொடர்ந்து கிருபை செய்யும். எங்கள் இரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.